நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடக்க இருக்கிறது. இந்நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களுக்கான தொகுதி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் 4 பாஜகவிற்கும் 1 தமிழ் மாநில காங்கிரசிற்கும் ஒதுக்கியுள்ளது. ஆனால் அதிமுகவிற்கு ஒரு இடமே ஒதுக்கியுள்ளதால் அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நேற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் தொகுதி பறிபோனதற்கு எம்எல்ஏ தளவாய் சுந்தரமே காரணம் என பேட்டி அளித்து இருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று அவரது ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் நாகர்கோவில் வடச்சேரி சந்திப்பில் உள்ள எம்ஜிஆர் சிலை முன்பு எம்எல்ஏ தளவாய் சுந்தரத்தின் உருவம் பாதிக்கப்பட்ட புகைப்படத்தை கிழித்து தொகுதிகளை பெறாததற்கு மாவட்ட கழக செயலாளரும் எம்எல்ஏவுமான தளவாய் சுந்தரமே காரணம் என கோஷங்களை எழுப்பி அவரது புகைப்படத்தை செருப்பால் அடித்து கிழித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிகப்படியான இடங்களை கிடைக்க பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக குமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் சி. ஆபீஸ் ராஜா.